சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். உலக அளவில் ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணி தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறான். டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ராப்ளம், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த தற்கொலைக்கு பின்னாடி இருக்கு. மனுஷனை போலவே ஒர்க் ப்ரெஷர் தாங்காம ஒரு ரோபோ தற்கொலை பண்ணிட்டுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். தென்கொரியால முதல் முறையா ஒரு ரோபோ தற்கொலை பண்ணி இருக்கு. இத்தனைக்கும் அது ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த வினோத சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். தொழில்நுட்பம் மின்னல் வேகத்துல வளர்ந்துட்டு இருக்க இந்த காலத்துல மனுஷனுக்கு பதிலா ரோபோவை வேலையில வைக்கிறது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இதுல முன்னிலையில இருக்கக்கூடிய நாடுகள்ல தென்கொரியாவும் ஒண்ணு. அங்க வேலை பார்க்கிற 10 நபர்கள்ல நிச்சயமா ஒரு ரோபோ இருக்கும். அப்படிதான் குமி நகராட்சி அலுவலகத்துல அரசு ஊழியரா முக்கிய பொறுப்புல ஒரு ரோபோ இருந்துச்சு. மற்ற ஊழியர்களை போல அதுக்கும் ஐடி கார்டு இருக்கு. அந்த ரோபோ ஓபி அடிக்காது, வேலையில கில்லாடி. நகராட்சி ஆபீஸுக்கு வர உள்ளூர் மக்களுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. மக்கள் கொண்டு வர விண்ணப்பம், ஆவணங்களை சேகரிச்சு சம்பந்தப்பட்ட செக்ஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் அந்த ரோபோவோட வேலை. தினமும் காலை 9 மணிக்கு வேலை துவங்கும், மாலை 6 மணி வரை வேலை பார்க்கும். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்துச்சு ரோபோ. பிற்பகல்ல திடீர்னு அதுக்கு ஏதோ ஆச்சு. மாலை 4 மணி இருக்கும். 2வது தளத்துல அங்கும் இங்குமா சுத்திட்டு இருந்துச்சு. திடீர்னு முதல் தளத்துக்கு இறங்குற படிக்கட்டுல வேணும்னே விழுந்துச்சு. அங்கேயே சில்லி சில்லியா நொறுங்கி மூச்சடங்கி போச்சு. எதுக்காக ரோபோ இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. சக ஊழியர்கள் எல்லாம் அதிக ஒர்க் பிரஷர்ல ரோபோ தற்கொலை பண்ணிட்டுன்னு கவலை தெரிவிச்சாங்க. ரோபோவோட பிரிவை தாங்க முடியாம வேதனைப்பட்டாங்க. இது குமி நகராட்சியை மட்டுமல்ல, மொத்த தென்கொரியாவையும் ஒலிக்கிடுச்சு. இதுக்கிடையில ரோபோவோட தற்கொலைக்கு உண்மையான காரணம் என்னன்னு விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. உடைஞ்சு நொறுங்கிய ரோபோ பாகங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. அந்த ரோபோவை தயாரிச்சது கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி அதிகாரிகள் தான் இப்ப விசாரணையில தீவிரம் காட்டிட்டு வராங்க. 2023 ஆகஸ்ட் மாசம்தான் இந்த ரோபோ குமி நகராட்சியில வேலைக்கு சேர்ந்துச்சு. கரெக்டா ஓராண்டு நிறைவு பெற இருந்த நிலையில இப்படி ஒரு துயர முடிவை ரோபோ எடுத்திருக்கு. இந்த ரோபோ மற்ற ரோபோக்களை காட்டிலும் விசேஷமானது. மற்ற ரோபோக்கள் எந்த தளத்தில் வேலைக்கு வைக்கிறாங்களோ அந்த தளத்தில் மட்டும்தான் வேலை பார்க்கும். ஆனால் தற்கொலை பண்ண ரோபோ அப்படி இல்லை. தரைத்தளம், முதல் தளம், 2வது தளம்னு எந்த தளத்துக்கும் ஏறி சென்று கச்சிதமாக வேலையை முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ரோபோவோட முகத்தில் உயிருள்ள திசுக்களை வைக்க முடியும்னு இப்போதான் சமீபத்தில் ஜப்பான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த செய்தி வெளியான கொஞ்ச நாள்ல நடந்த ரோபோ தற்கொலை உலகத்தையே உலுக்கி இருக்கு.